30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. மற்ற எல்லா கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டணிகள், பல கலர் கொடிகள் பறந்து பிரச்சாரம் பண்ணது, வாக்குகள் மக்கள்கிட்ட சேர்த்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் மக்கள் கொடுத்த தீர்ப்பு 35%. 1,72,00,000 பேர் வாக்குகள் போட்டிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. அது எம்ஜிஆர் அவர்களை பார்க்குறது மாதிரி தான் விஜய் அவர்களை பார்க்குறோன்னு தான் அதிமுக சேர்ந்த நிறைய பேர் சொல்லி நீ ரிசைன்மெண்ட் வந்து தாவக்கில் சேர்ந்துருக்காங்க. விஜய் அவர்கள் திவ்யா அவர்களுக்கும் அவ்வளோ அஃபெக்ஷன் 2 பேர் வச்சுருக்காங்க. ஒரு தடவையாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது திவ்யா அவர்கள் வந்து விஜய் அவர்கிட்ட பேசிடுறாங்க முதலமைச்சர். சார் 100 நாள் 100 days ஆஃப் டிவிகே கவர்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? சிறப்பாக பார்க்குறேன், அருமையாக இருக்குது. மாற்றம் வந்திருக்கா? மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்ட வந்திருக்கான்னு கேள்வி கிடையாது, வந்திருக்கு. ஓகே, முந்தைய ஆட்சியில் 60 வருடமாக மாறி 2 பேர் இருக்காங்க. நிறையா விஷயங்கள் தமிழ்நாட்டில் மக்களுக்கு புரியும். எங்களுக்கு போர் அடிச்சிச்சுப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைப்பா, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருப்பான்னு மக்கள் விரும்புகிற நேரத்தில் தான் விஜய் அவர்கள் உள்ளே வந்தாங்க. அந்த ஒரு கட்ஸு, அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு கெத்து வேறு யாருக்குமே வரலை. எந்த கூட்டணியுமே இல்லாமல் தனி ஒரு மனிதனாக வெற்றியா தோல்வியானே தெரியாமல் ஒரு மனிதன் ஓடி வந்து வர்றேன். நான் எனக்கு 30 வருஷம் வாழ்க்கை கொடுத்தீங்க, இன்னும் இருக்க போகிற லைஃப்பை நான் உங்களுக்காக நான் கொடுப்பேன் நான் சொல்லி கெத்தா வெளில வந்தார். அரசியல் அமைச்சர் எவ்வளோ பெரிய ஜாமான்களை எதிர்த்தார், மத்திய அரசு மாநில அரசு எதிர்த்து நின்றார். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் நான் உள்ளே வந்திருக்கேன்னு சொன்னார். புரியுது. தேர்தலுக்கு முன்பாக எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சான்னு தெரியும் உங்களுக்கு. அதை தாண்டி வந்தார். மக்கள் எல்லாத்தையும் பார்த்தாங்க. நம்ம எதிர்பார்த்தோம் ஒரு தலைவன் வந்துட்டா அப்படி. அந்த நேரத்தில் ஒரு தலைவன் உள்ளே வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. கூட்டணி எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ஃப்ளாக், டிவிக்கினுடைய ஃப்ளாக், அந்த யானை உள்ளே வச்சு அந்த கலரில் மட்டும் அடி எல்லோ ரெட் மட்டும் பறக்குது. மற்ற எல்லா கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டணிகள், பல கலர் கொடிகள் பறந்து பிரச்சாரம் பண்ணது, வாக்குகள் மக்கள்கிட்ட சேர்த்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் மக்கள் கொடுத்த தீர்ப்பு 35%. 1,72,00,000 பேர் வாக்குகள் போட்டிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. அதுதான் ஜேசன் சஞ்சய்னு சொன்னார். மக்கள் கொடுத்த வரலாற்று மிக்க சிறப்பு வெற்றியை கொடுத்துருக்காங்க. அப்பாவுக்கு இருக்கிற பொறுப்பு எங்களுக்கும் அதிகமாக இருக்குன்னு விஷயத்த சொன்னார். ஸோ என்ன சொன்னார், என்ன செஞ்சு வந்தாரோ ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு, ஆட்சி அமைக்கிறதுக்கே அந்த 5 நாள் படாத பாடுபட்ட விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதற்கிடையில் வேறு அண்டர் ஒர்க்லாம் நிறைய போச்சு. அதில் தான் கூட்டணி கட்சியிலே பல பேர் வந்து வியந்தது. இன்னும் நடக்காத ஒரு விஷயம். இப்போ அவர்கள் மனசே கொஞ்சம் கஷ்டப்பட்டு டக்குன்னு வந்து டிவிக்கு ஆதரவு கொடுத்தாங்க, ஆட்சி அமைச்சாங்க, முதலமைச்சரை போகிறாங்க. வந்த 15 நாள்லேயே விவசாய கடன் 50,000 கடன் வந்து அதில் தள்ளுபடி பண்ணார் விஷயத்தை. எப்படி பண்ண முடியும்? கஜானா காலி, கிட்டத்தட்ட 11,18,000 கோடி கடனில் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாது. கண்ணை கட்டி பெரிய ஒரு அமேசான் கடலில் விட்டால் ஒரு மனிதன் எப்படி தப்பிச்சு வர முடியும்? அந்த மாதிரி ஒரு பிளேஸில் கொண்டு விஜயில் கண்ணை கட்டி உள்ளே இறக்கியாச்சு. எப்படி வரணும்? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா பண்ணுறாரு. லஞ்சத்தை ஒழிப்புங்கிறதா அவருடைய மிகப்பெரிய தாரக மந்திரமே இருந்துச்சு. அதை செயல்படுத்தியிருக்காரு. இன்றைக்கி நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா, அரசு ஊழியர் மத்தியில் என்ன வேலைக்கு போகிறோமோ எல்லா பேரும் லஞ்சமே வேணாம், என்ன வேலையை வந்தீங்க முடிச்சு நீங்கள் பாட்டு இடத்த கல்வி போயிடுங்க. ஏன்னா யார் எந்த ரூபத்தில் வருவான்னு தெரியாது. புரியுது. வேட்டியை மடிச்சுக்கிட்டு விபூதியை அடிச்சுட்டு லஞ்சத்துறை ஊழல் அதிகாரிகளே வந்து வேலை வேணும்னு கேட்டு வருவாங்க. அவனை லஞ்சம் வாங்குறீங்க வா அப்படி கூட்டி போயிட்டானு. இந்த பயத்தில் வேலைகள் நடக்குது. புரியுது. மக்கள் சிறப்பாக இருக்காங்க. அப்புறம் பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று இந்த சிஎம்டியில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து 27 ரூபா ஸ்கொயர் ஃபீட் என்ன ஆகுது? அவ்வளோ கொடுக்கப்பட்ட பணத்தையும் மக்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா வாங்கினவங்களுக்கு வந்து இங்கே என்ன கொடுக்கப்பட்டதோ பார்ட்டி ஃபண்டில் அதையும் மக்கள் தலையில் கட்டி வாங்கிடுவாங்க. வேறு வழி இல்லை. புரியுது. 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கு. அட்டை பாக்ஸில் வருஷத்துக்கு 1,500 கோடி, பாட்டிலில் 10 ரூபா பாட்டில் விற்றதில் வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 3,500 கோடி, 4,500 கோடி ரூபா எங்கே போச்சு? அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாதனையை பார்த்து உடைச்சார். எந்தெந்த பணம் வசூலிக்கப்படுதோ அது எல்லாமே அரசு கஜானாக்கு வரணும், திரும்பி அது மக்களுக்கே போய் சேரணும். இது சாதனை இல்லையா? எவ்வளோ விஷயம் பண்ண. சிங்கப்பெண் சதையடிப்படை பஸ்ஸு ஒரு கிராமத்துக்கு வரவே கிடையாது. பஸ்ஸை விட்டேன், பஸ்ஸை தெய்வம் பார்த்து வணங்குறேன். 7-8 கிலோமீட்டர் சுற்றி போகணும் பசங்க ஸ்கூலுக்கு. இன்றைக்கி பஸ்ஸில் போகிறாங்க. கரண்ட்டே வராத ஒரு 15 வருஷமாக கரண்ட்டே பார்த்ததில்லைன்ற சூரிய வெளிச்சம் மட்டும் கரண்ட்டை கொடுத்துருக்காங்க. வன்னியரசு அவர்களுடைய முயற்சியில் இதில் சுமலட்சர் கவனத்துக்கு. சட்டசபையில் விசிக எம்எல்ஏ ஜோதிமணிகள் பேசும்போது, நீங்கள் பஸ்ஸு காசு கொடுக்குறீங்க, ட்ரெயின் காசு கொடுக்குறீங்க, என்னால் தொகுதி மக்களை பார்க்க முடியல, தனி செலவு ரொம்ப ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இது என்னுடைய தனிப்பட்ட விஷயந்தான். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது வாகன வசதி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். சபாநாயகர் பேசுகிறது கேட்டிருப்பீங்க.
கிள்ளி கொடுக்குற கரங்கள் இல்லை, அள்ளி கொடுக்குற கரங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தை பொருந்தும். அதற்கு பிறகு விஜய் அவர்களுக்கு பொருந்திருக்கு. எம்ஜிஆர் அவர்களை பார்க்குறது மாதிரி தான் விஜய் அவர்களை பார்க்குறோன்னா அதிமுக சேர்ந்த நிறைய பேர் சொல்லி நீ ரிசைன்மெண்ட் வந்து தாவக்கில் சேர்ந்துருக்காங்க. இவ்வளோ விஷயங்களே பண்ணிகிட்டு இருக்கார். அவர்களுக்கும் கார் கொடுக்க போகிற ஒரு அறிவிப்பு வரப்போகுது. எல்லாருக்கும் இந்த வீடுங்கிற ஒரு விஷயத்தை வந்து மிகப்பெரிய கனவு இருக்குது. அதை கொடுக்கறதுக்கு வந்து அந்த திட்டங்கள் போகுது. 1,00,000 கோடியை வந்து நிதியை இறக்கியிருக்கார் தொழில் ரீதியில். இந்த சாதனைகள் வந்து 60 வருடமாக வாழ்ந்தவர்கள் வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எண்டில் பண்ணுவாங்க, சிலது பண்ணாமல் போயிருக்குது, காத்து வாக்கில் போயிடும். 100 நாளில் பண்ணியிருக்காருங்க. புரியுது. மிகப்பெரிய ஒரு சாதனை. புரியுது. பட் சேம் டைம் நிறைய இடங்களில் இந்த போதைப் பொருளை ஒழிச்சிருக்காங்க நிறைய இடங்கள். ஸோ நிறைய இடங்கள் இன்னமும் இருக்குது. இது முதலமைச்சர் கவனத்துக்கு வந்திருக்கு. அதை ஒழிப்பதற்கு ரொம்ப சிவியர் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் இந்த கஞ்சா அது இதுங்கிறது இந்த போதையில் பழக்கப்பட்ட இளைஞர்களோட வாழ்க்கை நாசமாக போயிட்டே இருக்கு. அதை மீட்டெடுத்து வரணுங்கிறனால போதை ஒழிப்புகளில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அங்கேயும் சில தவறுகள் நிறைய நடக்குது. அது முதலமைச்சர் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதையும் சரி செய்யப்பட முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதுனது எம்ஜிஆர் அவர்களை பாடினது. அதை தான் இப்போவும் சொல்லிக்கணும். செஞ்ச தப்பு ஒரு விஷயத்த பண்ணியாச்சு, எல்லா பேருமே பண்ணுறாங்க. இதுக்கு முன்ன பண்ணியாச்சு. அல்லது கொஞ்சம் மீண்டு வந்துடணும் நாட்டுக்கு. நம்ம இது வரைக்கும் வேண்டாம். நமக்குன்னு ஒரு கர்மா சுத்த ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க? அவன் எங்கேருந்து வாங்கிட்டு வரான்னு தெரியாது. லஞ்ச பணத்தை நீங்கள் லஞ்சமாக கேட்குற பணத்தை அவன் வட்டிக்கு வாங்கிட்டு வருவான். ஒருத்தன் பாவம். புரியுது. ஆர்டிஓ ஆஃபீஸில் நடந்த விஷயங்கள், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்தது எல்லாம் ஈஸியாக. இப்போ எல்லாம் ஆன்லைனில் டக்குன்னு மூவ் ஆகுது உங்களுக்கு அதை. ஸோ அந்த வாங்கிட்டு இருந்த பணத்தை அவன் ரொம்ப சந்தோஷமாக கொடுப்பான் உங்கள்கிட்ட. புரியுது. வயிறு எரிஞ்சு கொடுப்பான். அந்த பணம் எத்தனை நாளைக்கு தாங்கும்? ஸோ இதெல்லாம் யோசிக்கணும் நல்ல பெருமை. ஒரு விஷயம் தப்பு பண்ணியாச்சு, முடிஞ்சு. அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னா நீங்கள் இன்றைக்கி நிறைய லஞ்சமே வாங்காமல் நீங்கள் விஷயத்தை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கணும். ஸோ இவ்வளோ சாதனைகளை இந்த 100 நாளில் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஏற்று பண்ணியிருக்காங்க. இதோட ஒரு சாதனை யாருமே பண்ண முடியாதுங்க. சூப்பர் சார். அரசியல் அனுபவம் இல்லைன்றாங்க, ஒன்றும் இல்லை, எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு. புரியுது. இதை நீங்கள் பேசுங்க. கண்டிப்பாக. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து சமீபத்தில் நடந்த அந்த குடியரசு தினத்தை வச்சு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. எல்லாருமே எப்போ சங்கீதா அவர்களும் விஜய் அவர்களும் சேருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நானும் அதாவது ரசிகர்களுடைய அந்த ஆதங்கத்தை வந்து கண்டிப்பாக மதிச்சே திறந்து விஜய் அவர்களுடைய கவனத்துக்கும் போது சோஷியல் மீடியாவில் நிறைய சேனல்களுடைய வரக்கூடிய இன்டர்வியூலாம் பார்க்குறாரு. அவங்களுடைய கருத்துக்கள் பதிவுகளையும் பார்க்குறாரு. விஜய் அவர்கள் மேலே எந்த அளவுக்கு ஒரு குடும்பம் வந்து உயிரே வச்சுருக்கோ அதை விட 100 மடங்கு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், அவர்களுடைய நலம் விரும்பிகள், மக்கள் வச்சுருக்காங்கிறது பதிவுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே. நிறைய பேர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. கோயிலில் போய் அங்க பிரதட்சணை பண்ணி உருண்டோன்றாங்க. இப்போ சங்கீதா அவர்கள் மேலே விஜய் அவர்கள் மேலே எந்த அளவுக்கு ஒரு அன்பு அளவுக்கு வச்சுருந்தா இந்த மாதிரி அவங்களுடைய எண்ணங்களை பதிவில் போடுவாங்க. எப்படியாவது நீங்கள் போய் சொல்லுங்கள், விஜய் அவர்கிட்ட சொல்லுங்கள், நம்மளை வேற சொல்கிறாங்க அதை. ஸோ இதெல்லாம் பார்க்குறாங்க விஜய் அவர்கள். கண்டிப்பாக அந்த கவனத்துக்கு போகும். அவர்களுடைய விஷயங்களை மதிக்கக்கூடியவர். எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை வர்றது மாதிரி அவங்க குடும்பத்திலேயே வந்திருக்கு. எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, அந்த ஃபீல் என்னோட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் ஜெயசன் செஞ்சு எங்கள் அப்பா இல்லைன்னா நான் கிடையாது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க டைவர்ஸ் கொடுத்த அந்த மனுவே லண்டன்லேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வாங்கிட்டாங்க. இவ்வளோ விஷயம் நல்ல விஷயங்கள் போய்கிட்டுருக்கு. ஸோ வரக்கூடிய 25ஆம் தேதி 27வது வெட்டிங் அனிவர்சரி வரப்போகுது. லண்டன்லேருந்து திவ்யா அவருடைய படிப்பும் முடிஞ்சிச்சு, வரப்போகிறாங்க. விஜய் அவர்கள் திவ்யா அவர்களுக்கும் அவ்வளோ அஃபெக்ஷன் 2 பேர் வச்சுருக்காங்க. ஒரு தடவையாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது திவ்யா அவர்கள் வந்து விஜய் அவர்கிட்ட பேசிடுறாங்க. முதலமைச்சர் அப்பா கிட்ட பையனும் இருக்காங்க. ஸோ குடும்பம் சேரணுங்கிறது எல்லாருடைய ஒரு ஆசையாக இருக்குது. இந்த சுதந்திர விழாக்கு வந்தது, அந்த பதிவுகள் போட்டது, இதெல்லாம் நம்ம வந்து கடந்து போயிடலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு நட்பின் ரீதியாக அவர்கள் போட்ட ஒரு விஷயம் வந்து மற்ற எதிர்கட்சிகள் அவங்களாம் வந்து ஒருமைப்படுத்தி பேசுகிற இதை வச்சு அசிங்கமாக பேசுகிறது தான் மக்கள் ஏற்றுக்கொள்ள மனசு கஷ்டப்படுதுன்றாங்க. அது கண்டிப்பாக அவருடைய அந்த உணர்வை மதிக்கணும். இது எல்லாமே விஜய் அவர்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். அவரும் மதிக்கிறாரு. விரைவில் ஒரு நல்ல செய்தி வருங்கிற செய்தி தான் நமக்கு வந்திருக்கு. அதை தான் சொன்னாங்க, உங்கள் வீட்டில் நான் வந்ததுக்கப்புறம் தான் கட்சி ஆரம்பித்தேன், உங்கள் அண்ணனா, தம்பியா, மாமாவா, உங்கள் விஜயா இருக்கேன்னு தான் சொன்னது. அவர் இருக்கார். கண்டிப்பாக இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லாம் கடந்து போயிடலாம். பட் கூடிய விஷயம் நல்ல செய்தி வரும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க தான் நினைக்கிறேன். சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்துக்கு நன்றி சார். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.